ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விஸ்பஸ் கிரியேஷன்ஸ் சேனல்ல நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மதுரகாளி அம்மன் யார், இந்த அம்பாளுடைய மகிமை என்ன, அம்பாள் தோன்றிய கதை, அதுக்கப்புறம் டெம்பிள் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு விளாக் மாதிரி எடுத்திருக்கேன். என் குழந்தைக்கு முடி இறக்க போன போது எடுத்தது. ஸோ இந்த கோவில் வந்து திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் பெரம்பலூருக்கு 8 கிலோமீட்டர் முன்னாடி சிறுவாச்சூர் கிராமம் வந்து இருக்கு. நாங்கள் வந்து இப்போ தஞ்சாவூர்ல இருந்து போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு. கேப் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போது கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தலையாட்டி பொம்மை இருக்கும். இது வந்து தஞ்சாவூரோட ஃபேமஸ் தலையாட்டி பொம்மை இது. ஸோ இந்த கோவிலுடைய மூர்த்தி வந்து மதுரகாளி அம்மன், தலம் வந்து சிறுவாச்சூர், தீர்த்தம் வந்து திருக்குளம், தல விருட்சம் வந்து மருதமரம். இப்போ வந்து நம்ம டோல் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து உங்களுக்கு சங்கீதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வரும். ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் தான். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து குழந்தைக்கு வந்து முடியிறக்க போன போது எடுத்த விலாக் இது. ஸோ அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வந்து ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ அதில் வந்து யுவிக்ஷா வந்து கொஞ்சம் நேரம் விளையாடினா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கோவிலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டெம்பிளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு தர்ஷன் டைமிங்ஸ் எல்லாமே இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கோவில் ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு சிறுவாச்சூர் ஆலயம் அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்து உள்ளே போனோம்னா நமக்கு வந்து கோவில் இருக்குது. ஸோ இப்போலாம் வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்குங்க. முன்னெல்லாம் வந்து நான் குழந்தையா இருக்கும்போது நிறைய தரம் போயிருக்கேன். ஸோ இப்படிலாம் வந்து இருக்கவே இருக்காது. நிறைய வந்து இப்போ வீடுகள் இருக்குது, ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஹோட்டல்ஸ் எல்லாமும் அங்கேயே பக்கத்தில் இருக்குது. கோவில்லையும் வந்து நிறைய டெம்பிள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் ஏரி, தோப்பு எல்லாம் இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோவில் வந்து ரீச் ஆயாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோவில் வந்து வாரத்தில் 2 நாட்கள் தான் உங்களுக்கு திறந்திருக்கும், திங்கள் வெள்ளி. அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கேயே நீங்கள் வந்து அர்ச்சனை தட்டு, பூமாலைகள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கோவில் வாசலில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. வெப்சைட்லேயும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்தும் பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து நிறைய ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. ஸோ வாசலில் வந்து இந்த அம்மன் பேர் வந்து பேச்சியாயின் பேர். ஸோ நாங்கள் உள்ளே போன பொழுது இந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு தடவை வந்து தர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முடியிறக்கிறதுக்கு போயிட்டோம். ஸோ இந்த போர்டில் வந்து உங்களுக்கு தர்ஷனோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ நான் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் வந்து யுவிக்ஷாக்கு முடி இறக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தாங்க, பட் ரொம்ப அழகாக வந்து முடி இறக்கினா. ஸோ அப்புறம் இங்கே வந்து காது குத்தெல்லாமும் வந்து நடக்கிறதுக்கு கோவிலில் வந்து பர்மிஷன் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து முக்கியமாக வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா மாவிளக்கு போடுறது. மாவிளக்கு வந்து இங்கேயே வந்து நம்ம குளிச்சுட்டு மடியாக வந்து போடணும். அதுதான் வந்து இந்த அம்பாளுடைய விசேஷம். ஸோ இந்த மாதிரி நிறையா தனியாக வந்து ஏரியா வச்சுருக்காங்க. உரலில் வந்து நம்ம எல்லாம் கொண்டாந்து பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் கொண்டாந்துட்டு இங்கேயே வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து மடியாக எல்லாம் பண்ணி அம்பாளுக்கு வந்து விளக்கேற்றுறது இந்த கோவிலுடைய வழக்கங்க. எல்லாருக்குமே பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம்னு 2 இருக்கும். ஸோ எனக்கு வந்து பிறந்தாத்து குலதெய்வம் அப்படிங்கிறது இந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் தான். ஸோ இங்கே வந்து குலதெய்வமாக இருக்கிறவங்க மாவிளக்கு போடுறது வழக்கமாக இருக்குது. சில பேர் வந்து வேண்டிண்டும் மாவிளக்கு போடுவாங்க. நிறைய வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம அங்கேயே வந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கேயே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து தங்கிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒருத்தவங்க மாவிளக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை உங்களுக்காக வந்து ஷூட் பண்ணினேன். ஸோ நாங்கள் முடி இறக்கிட்டு ஒரு தடவை வந்து மறுபடியும் வந்து தர்ஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி உரலில் இடிக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்னமும் வந்து இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதாங்க சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். ஸோ இந்த அம்பாள் இருக்கிற இடத்துல செய்வினை, பில்லி, சூன்யம் எதுவுமே வந்து அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம மதுரகாளி அம்மன் தோன்றிய வரலாறு, மதுரகாளி அம்மன் மகிமை, அதுக்கப்புறம் டெம்பிள் பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மதுரகாளி அம்மன் கோவில் வந்து வாரத்தில் திங்கள் வெள்ளி இந்த 2 நாட்கள் வந்து திறந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரதி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் திறக்கப்பட்டு பூஜை வந்து நடைபெறும். ஸோ இதை தவிர வந்து திருவிழா அப்புறம் பண்டிகை நாட்களில் கோவில் வந்து திறந்திருப்பாங்க. டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலை வந்து 6:30 மணிக்கு வந்து சன்னதி திறப்பாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் தரிசனம் வந்து செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு காலை 11 மணிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம்லாம் வந்து நடக்கும். ஸோ அதை தொடர்ந்து தங்க கவசம் சாத்துறது அந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். இதுக்கு இடையில இந்த 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு இடையில யாராவது உபயதாரர்கள் இருந்தாங்கன்னா 6:30 மணிக்கு தங்க ரத புறப்பாடெல்லாம் வந்து நடைபெறும். ஸோ ஆண்டுதோறும் வந்து சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு பின் வரக்கூடிய முதல் செவ்வாயில் பூச்சொரிதல் வந்து தொடங்கி அதற்கு அடுத்த செவ்வாய் வந்து காப்பு கட்டி 13 நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பெரும் திருவிழாவாக வந்து நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பல ஊர்கள்லேருந்து வந்து இந்த திருவிழாவில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இந்த திருவிழாவில் வந்து மலை வழிபாடு, திருக்கல்யாணம், வெள்ளிக்குதிரை வாகனம், திருத்தேர் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த திருவிழா நாட்கள்லாம் வந்து ஆலயம் வந்து ஃபுல்லாக திறந்திருப்பாங்க, பூஜை வந்து நடைபெறும். ஸோ இதை தவிர வந்து தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, ஆடி 18ஆம் பெருக்கு, புரட்டாசி நவராத்திரி 10 நாட்கள், ஐப்பசியில் வந்து தீபாவளி திருநாள், கார்த்திகையில் தீப திருநாள், மார்கழி மாசப்பிறப்பு, வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல், தைப்பூசம், மகா சிவராத்திரி, மாசி மகா சிவராத்திரி இந்த நாட்கள்லாம் வந்து ஆலயம் வந்து திறக்கப்பட்டு சிறப்பாக வழிபாடுகள்லாம் வந்து செய்வாங்க. ஸோ இந்த கோவிலுடைய உபகோவில் அப்படிங்கிறது அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோவில் தாங்க. ஸோ இங்கே வந்து 2 கால பூஜையும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்வாங்க. சிவராத்திரி, பிரதோஷம் இந்த மாதிரி திருவிழா நாட்களில் வந்து நன்கு நிறைய வந்து சிறப்பாக வந்து பூஜைகள்லாம் வந்து செய்வாங்க. இப்போது நம்ம மதுரகாளி அம்மன் தோன்றிய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மதுரகாளி அம்மனுடைய வரலாறை சிலப்பதிகார காவிய நாயகி கண்ணகியோட தொடர்புபடுத்தி செவி வழி செய்தியாக சில செய்திகள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ கற்புடை தெய்வம் கண்ணகி தான் இந்த மதுரகாளி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்புடை தெய்வம் கண்ணகி வந்து தன்னுடைய கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து பொறுக்காமல் கோபம் கொண்டு மதுரையை எரிச்ச பிறகு மன அமைதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து இந்த தலம் வந்து தான் அவள் வந்து அமைதி கொண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணகியை கொண்டு மதுரையை வந்து எரியூட்டிய மதுரகாளி அம்மனே இந்த தலம் விரும்பி அமர்ந்தாள் அப்படின்னு பெரியோர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. சிறுவாச்சூருடைய வழிபாடு தெய்வம் வந்து செல்லியம்மன். ஒரு மந்திரவாதி வந்து தன்னுடைய மந்திர வலிமையால் இந்த அம்பாளை வந்து கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்கெல்லாம் அவளை வந்து பயன்படுத்தி வரான். ஸோ அன்னை மதுரகாளி அம்மன் வந்து இந்த தலத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வந்து வரா. ஸோ இங்கே வந்து சேர்ந்தபோது செல்லியம்மன் கிட்ட இரவு தங்கறதுக்கு இடம் கேட்குறா. செல்லியம்மனோ தன்னை வந்து மந்திரவாதி வந்து தன்னுடைய மந்திர வலிமையால் தொல்லைப்படுத்துறத மதுரகாளி அம்மன் கிட்ட சொல்கிறா. மந்திரவாதி பற்றி சொன்ன உடனே மதுரகாளி அம்மன் வந்து தான் அதற்கு வந்து உதவி செய்யறதா சொல்லிட்டு வழக்கப்படி வந்த மந்திரவாதியை எதிர்கொண்டு அவனை வந்து அழிச்சிடுறா. செல்லியம்மன் வந்து அம்பாளுடைய திறனை வந்து கண்டு நீ வந்து இனிமேல் திருவாச்சூர் ஆலயத்தில் இருந்து பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் வந்து நீ அருள் செய் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. நான் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெரியசாமி மலையில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஆனால் வந்து கோவிலில் வந்து எப்பொழுதும் எனக்கு வந்து முதல் மரியாதை வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ உடனே அதுக்கு மதுரகாளி அம்மனும் வந்து ஒப்புக்கொண்டு ஆலயத்தில் வந்து அமர செல்லியம்மன் வந்து பெரியசாமி மலையில் சென்று கோவில் கொண்டு விடுறதா வந்து இந்த கதையை வந்து சொல்கிறாங்க. சிறுவாச்சூர் வந்து வெள்ளிக்கிழமை வந்த மதுரகாளி அம்மன் வந்து பக்தர்களுக்கு திங்கட்கிழமை வந்து காட்சி தரதுனால சிறுவாச்சூர் ஆலயம் வந்து வெள்ளி திங்கள் மட்டும் திறந்து பூஜை செய்யப்படுவதா ஆன்றோர்கள் வந்து செவி வழியே வந்து இந்த வரலாற்றை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நாட்கள் தவிர ஆலய சிறப்பு திருநாட்கள் சிலவற்றிலும் ஆலயம் வந்து திறந்து பூஜை வந்து செய்வாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். மற்ற நாட்களில் மதுரகாளி அம்மனும் செல்லி அம்மனோட பெரியசாமி மலையில் தங்குவதா ஒரு ஐதீகம் வந்து இருக்கு. மதுரை காளி அம்மன் அப்படிங்கிற இந்த திருப்பெயரு பின்னாள்ல வந்து மருவி மதுரை காளி அம்மனா வந்ததாக சொல்றாங்க. செல்லியம்மன் வந்து தனக்கு முதல் மரியாதை வேணும் அப்படின்னு கேட்டதுனால எப்போதுமே வந்து பூஜையின் போது தீபாராதனை காட்டும் பொழுது முதல்ல வந்து மலை நோக்கி இருக்கிற இந்த செல்லியம்மனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மதுரகாளி அம்மனுக்கு வந்து தீபாராதனை காட்டுவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து வழக்கத்தில் வந்து நடைமுறையில் இருக்கு. இப்போ சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனினுடைய மகிமை பற்றி நம்ம பார்க்கலாம். செம்மங்குடி முத்துசுவாமி என்பவர் தான் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுக்கு முதல் அர்ச்சகராக
மந்திரியாக பணி செய்தவர். இவர் வந்து 1920க்கு முன்பு வாழ்ந்தவர். ஸோ அவரை வந்து அனைத்து மதுரகாளி பக்தர்களும் செம்மங்குடி சாமியார் அப்படின்னே வந்து கூப்பிட்டு வணங்கி வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள ஊர்களுக்கு சென்று அங்குள்ள கிராம மக்களுக்காக காளி தேவியினுடைய அருள் பெற்று சில அற்புதங்கள் சித்துக்கள் எல்லாம் வந்து செஞ்சு சிறந்த தவ யோகியா திகழ்ந்தவர். கோவில் அர்ச்சகர் பணி செய்யும் சிவாச்சாரியர் வம்சத்தை சேர்ந்த இவருக்கு சிறுவாச்சூர் மதுரகாளி தேவியே தன்னுடைய மூல பீஜத்தை சூலத்தால் எழுதினதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சூட்சம மந்திரமும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மந்திரத்தை வந்து ஜபித்து உடல் நலம் இல்லாத பிள்ளைக்கு வந்து அவர் நீர் கொடுப்பாராம். உடனே உடல் நலம் வந்து சீராயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுமை அப்படின்னு வந்தால் மஞ்சளில் வந்து ஜபம் செஞ்சு தருவாராம். உடனே வந்து செல்வ வளம் கூடுமா. பிறர் பணத்தை வந்து ஏமாற்றி அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தாக்க மஞ்சள் நூலால் ஒரு செடியை வந்து கட்டுவாராம். ஸோ ஏமாத்தினவங்க உடனே பணத்தை வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி திருமணம் வந்து கை கூடலை அப்படின்னு வர்றவங்களுக்கு அதே மஞ்சள் நூலை வந்து தருவாராம். திருமணம் வந்து கை கூடிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து குழந்தை பேரு இல்லை அப்படின்னு வர்றவங்களுக்கு வேப்பலை கசக்கி புத்திரம் தேகி காளி அப்படின்னு சொல்லி தருவாராம். அடுத்த தடவை வந்து நீ பிள்ளையோட வருவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அதே மாதிரி நடந்துமா. சொல்வாக்காலும் காளி அருளாலும் புகழ் பெற்ற இவர் காஞ்சி பெரியவரான சந்திரசேகருக்கு முன்பிருந்தவரை சந்திச்சு சிறுவாச்சூருக்கு அழைச்சு வந்து மதுரகாளியை வந்து தரிசிக்க செஞ்சுள்ளாராம். ஸோ இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு மதுரகாளி அம்மனுடைய வரலாறு பற்றியும் அந்த மதுரகாளி அம்மனை வந்து வழிபட வேண்டிய ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து மதுரகாளி அம்மனுடைய சுப்ரபாதம், அப்புறம் 108 போற்றி, அப்புறம் வந்து 7 மணி மாலை, ஜெய மதுராஷ்டகம், இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் அதில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்தல வரலாறும் இருக்குது. இந்த புஸ்தகம் வந்து உங்களுக்கு கோவிலில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த செம்மங்குடி முத்துசுவாமி அர்ச்சகருடைய வம்சா வழியில் வந்து அவரோட பிள்ளை வழி பேரன் வந்து 75 வயசாகுது. அவர் வந்து இன்னமும் வந்து கோவிலில் வந்து பணி செஞ்சிட்ருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மதுரகாளி அம்மன் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு லேமினேட்டட் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கோவிலில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் அல்லது கோவிலில் நேராக போயிட்டு வாங்கிக்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மதுரகாளி அம்மனுடைய ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டில் இருந்ததுனாலே செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல் இதெல்லாம் வந்து அண்டாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் மதுரகாளி அம்மன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை வந்து போயிட்டு வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் சுஷ்மா ராமகிருஷ்ணன் சுதன் அவங்க பேர். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த போஸ்ட் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். நாங்கள் வந்து தர்ஷன்லாம் முடிச்சுட்டு அரவுண்டு 12:30 பக்கமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப வரும்பொழுது சங்கீதாஸில் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து கேப் வந்து புக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து போனோம். தஞ்சாவூர்லேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் கோவில் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து இந்த போஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய பூஜா வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பை ஃப்ரெண்ட்ஸ்.